எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரே செஞ்சு வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே இருந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தான் கீரைக்காக ட்ரே செஞ்சு வச்சுருக்கிறாரு. இப்போ அது அந்த பெட்டு எப்படி ரெடி பண்ணுறோன்றதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து எப்படி நாங்கள் அதை ரெடி பண்ணுறோன்றதை காமிக்கிறோம் பாருங்கள். முதல்ல வந்து இந்த ட்ரேவில் மண் கொஞ்சம் கொட்டிக்கணும். ஃபுல்லாக மண் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச மண் தான். இதெல்லாம் வாரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து பதப்படுத்தி வச்சுருக்கிறதில் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு இப்படி வச்சுருங்க பாருங்கள். நிறைய நுண்ணுயிர் இருக்குது பாருங்கள். புழு, மண்புழு நிறையா இருக்கும். அது மாதிரி அது இருந்தால் தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு தழை கொடி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது எல்லாத்தையும் இது மேலே போடக்குள்ள நுண்ணுயிர் பேருக்கு அதிகமாகி சீக்கிரம் மக்கிடும். அதுக்கப்புறமா நல்லா விளைச்சல் கொடுக்கும் மக்க. ஸ்டெப்பாக போட்டு இப்போ கோமியம் தெளித்து விட்டுட்டோம். இப்போ வந்து இது புளிச்ச மோர். ஏன்னா அந்த தழையெல்லாம் மக்கணும் இல்லைங்களா. இது ஒரு 8 நாளாக நான் வந்து வீட்டிலே போட்டு தயிர் போட்டு மோராக்கி 8 நாள் புளிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து அந்த தழை மக்கிறதுக்காக இது தெளித்து விட்டுறலாம். சீக்கிரமாக மக்கும், துர்நாற்றம் அடிக்காமல் இருக்கும், நாற்றம் இல்லாத இருக்கும், பெட்டு சூப்பராகவும் இருக்கும், ஹீட் ஆகாது, கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மோர் தெளிக்கிறது. தெளித்து விட்டுட்டுங்க. பெட்டு ஃபுல்லாகவே மோர் தான். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம வந்து ஆட்டு எரு வச்சுருக்கிறேன். ஆட்டு எருவும் கோகோ பிட்டு கலந்து தான் இப்போ நிறைய விட போகிறேன். இப்போ 2 எடுத்து இதில் கொட்டிக்கலாம். ஆட்டு எரு ஒரு மூட்டை கொட்டியிருக்கிறோம். இது வந்து வாங்கின்னு வந்து வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்படியே மக்க வச்சிட்டோம். இப்போ இது கூட ஃபுல்லாக கொட்டி வச்சிட்டோம் பாருங்கள். இது மேலே நிறைவிடலாம். ஃபஸ்ட்டு மோர் தெளிச்சிருக்கிறதால இது ஹீட் ஆகாது. இதில் எதனா இருந்துச்சுன்னா குப்பை கூளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இப்போ வந்து ஆட்டு எருவுக்கு மேலே நம்ம வந்து கோகோ பிட்டு கொட்டியிருக்கிறோம். அப்போ ரொம்ப பள்ளமாகிடும், பெட்டு பத்தாமல் போயிடும். மண் சத்து எந்த சத்துமே பத்தாத போயிடும். அதனால் 40 கிலோவும் கோகோ பிட்டும் கொட்டியாச்சு. பெரிய பெட்டு இல்லையா, அதனால் நிறைய இழுக்குது மண் கோகோ பிட்டு எல்லாம். அந்த தழையெல்லாம் மழையில் மக்கி போய் இருந்தது தாங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டால் சீக்கிரம் மக்கிடும். இப்போ மழையில் நனைஞ்ச தழைங்க தான் எல்லாம். அவ்வளோதாங்க. கோகோ பிட்டு போட்டு நிரப்பியாச்சு. இப்போ இது மேலே இப்போ வந்து கோகோ பிட்டு போட்டு நிரப்பியாச்சு. மறுபடியும் ஒரு 5-6 பால் மண் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். மண்ணும் அது கூட நிரவிடலாம். இந்த மண் வந்து வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரம், இது புளிச்ச மோர் எல்லாம் கலந்து தாங்க வச்சு ஊற வச்சுருந்தேன். ஒரு 15-20 நாளைக்கு மேலே இந்த மண் ஊறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எடுத்து போட்டிருக்குறோம். மேலே நல்லா வரும் கீரை. இதில் கீரை விரைச்சாக்கா. இப்போ இந்த மண் மேலே கொஞ்சம் ஆட்டு எருவு கலந்து வேப்பம் புண்ணாக்கு போட்டுட்டு கீரை விரைச்சி விட்டுறலாம். இப்போ இந்த ஒரு பானில் வந்து ஃபுல்லாக போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, எருவெல்லாம் போட்டு நிறவியாச்சு. கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுடலாம். எறும்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா வராது. அது இல்லாத இந்த மண்புழுவுக்கு வந்து இது வந்து உணவாகவும் இருக்கும். தழையெல்லாம் நிறைய உணவுங்க இதுக்கு. தழை இருக்குது, புளிச்ச மோர் இருக்குது, அப்புறம் கோமியம் வேறு தெளித்து வச்சுருக்குறோம். வாங்கதாங்க சும்மா அப்படி நிறைவிடலாம், புண்ணாக்கு உள்ளே போகிற மாதிரி. மணல் கூட அரைக்கீரை வந்து கலந்து வச்சுருக்கிற விதை, அரைக்கீரை விதை. இப்போ இது எல்லாத்தையும் தூவி விட்டுறலாம். இப்போ தூவிட்டு நிறைவிடலாம். எல்லாம் நினைப்பீங்க இவ்வளோ தழை போட்டுக்கிறதுக்கு ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ஹீட்டு கம்மி பண்ணுறதுக்கு தான் நிறைய நான் வந்து புளிச்ச மோர் தெளிச்சிருக்கிறேன். மேலே வந்து ஆட்டு எருவும் ஹீட்டு தான். அதனால் மேலேயும் நான் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புளிச்ச மோர் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து மேலே இப்போ தெளித்து விட்ருலாம். ஹீட் ஆகாது, நல்லா வரும் கீரை. மணல் கூட கலந்து வரைக்கக்குள்ள தான் நல்லா எல்லா இடத்துலையும் பரவுங்க கீரை. இல்லைனாக்கா ஒரே இடத்துலையும் நின்றுடும். இதெல்லாம் இப்போ கீரை விதை விரைச்சாச்சு. சும்மா நம்ம கையால் வந்து இதை இப்படி கலைச்சி விடணும். இல்லைன்னா விதையெல்லாம் மேலே நின்றுக்கும். சும்மா இப்படி கிண்டி விட்டால் போதும். அந்த விதை அது அங்கேயே இருக்கிற மாதிரி தான் கிண்டி விடணும். இதுதாங்க அந்த நீர். கடலக்கொட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புளிச்ச மோர் இது எல்லாம் ஒரு வாரமாக ஊற வச்சு அதை எடுத்து தண்ணியில் டைவர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இப்போ வந்து இந்த கீரை விரைச்சத்துக்கு தெளிக்க போகிறேன். இது தெளித்தா நல்லா சூப்பராக வருங்க. இதுவும் குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா செழுமையாகவும் தழை சத்தோடு நல்லா வரும் கீரை. அதனால் இதையும் தெளித்து விட்றலாம். இப்போ இந்த மாதிரி பூவாளி இருந்தால் உங்கள்கிட்ட பூவாளியில் தெளிச்சிக்கோங்க. ஆனால் இது மாதிரி ஓட்டை போட்டு வச்சு அதுலேயும் தெளிச்சிங்க, இல்லை கையால் கூட தெளிச்சிங்க. இப்படி தெளிக்கும் போது மட்டும்தான் விதை எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கும், சூப்பராக முளைஞ்சி வந்துடும். நிறைய தண்ணி ஊற்றணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய குளிர்ச்சியாக ஊற்றணும். எல்லாமே வெட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டில் வந்து நல்லா கடலக்கொட்டை ஊற வச்ச தண்ணி வந்து தெளித்து விட்டாச்சு. சூப்பராக இனிமேல் கீரை முளைச்சி வந்துடுங்க. இந்த மாதிரி பெட்டு ரெடி பண்ணதை தான் அந்த பெட்டு அது பாருங்கள். அதில் எப்படியும் ஒரு 10-20 முறை நாங்கள் வந்து கீரை எடுத்துட்டோம். நிறைய விளையுங்க. இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி போட்டோம். சூப்பராக வரும். ஒரு பெட்டுக்கு 8 கட்டு 9 கட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து கீரை கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கீரைக்காக இருக்கட்டும், வேறு எந்த காய்கறிக்காக இருந்தாலும் பெட்டு ரெடி பண்ணி மண்கலவை ரெடி பண்ணி போட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் கூட நல்ல விளைச்சல் கிடைக்கும். நிறைய கீரை அறுவடை பண்ணலாங்க. இந்த பெட்டு ரெடி பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.